வணக்கம். பலன் இப்போ பலன் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பெரிய ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே படித்து முடித்ததுக்கப்புறம் நம்மளால் பலன் பார்க்க முடியாது. ஏன்னா பலன்கிறது ஒரு மிகப்பெரிய ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம், இதுதான் விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் நாளைக்கு இன்னும் நடக்கும்னு நம்ம ஆணித்தரமாக சொல்கிறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. அது கொஞ்சம் நமக்கு ஒரு ஆராய்ச்சி நமக்கு தேவை. இப்போ நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒருத்தர் ஜாதகத்தை வாங்கி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதையெல்லாம் அடித்து விட்டுறக்கூடாது. எப்பயுமே நம்ம ஜாதகத்தில் ஒரு திசை, ஒரு புத்தியில் அந்தந்த நட்சத்திரம் நடக்கும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம மற்றவங்களுக்கு நம்ம ஈஸியாக நம்ம ஓரளவு நம்ம சொல்லலாம். இப்போ எனக்கு எடுத்துக்கோங்க, எனக்கு குரு திசை நடக்குது. இப்போ இந்த குரு திசை நடக்கும்போது சரி, குரு திசையில் என்ன புத்தி நடக்குதுன்னு பார்ப்போம். புதன் புத்தி நடக்குது. புதன் யார்? ஞானகாரகன். அது இல்லாமல் அந்த லக்னத்துக்கு இந்த புதன் யார்? அதே சமயத்தில் குரு திசையில் குரு தான் நமக்கு யாருன்னு பார்க்கணும். குரு யார் இவருக்கு? தனுசு ராசி, ராசிநாதன் அப்படின்னு நம்ம பார்த்துக்குறோம். ராசிநாதன் எங்கே இருக்கார்? சரி, 4ஆம் இடத்துல இருக்கார், ஆட்சியாக இருக்கார், ஓகே, நல்லா வலிமையாக இருக்கார். புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், கல்வி ஸ்தானத்தில் இருக்கார் புதன். அப்போ இந்த புதன் இந்த லக்னத்துக்கு யாருன்னு பார்க்கணும். யோகாதிபதி, பாக்கியாதிபதி. அப்போ பாக்கியாதிபதினா கொஞ்சம் புகழ், கொஞ்சம் பேர், இந்த மாதிரி பக்தி, யோகம், இந்த மாதிரி விஷயங்களை சார்ந்தது. அதனால இந்த புதன் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த குரு நட்சத்திரம் நடக்கும்போதும் புதன் நட்சத்திரம் நடக்கும்போதும் அந்த டைம் தான் நமக்கு பலன் இந்த கிரகத்தினால் கொடுக்க முடியும். எல்லா நேரத்துலேயும் இந்த கிரகம் நமக்கு சாதகமாக வேலை செய்யாது. அதே சமயத்தில் இந்த குருவோட சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள்லாம் நிற்கிதோ தற்போதைய சூழ்நிலையில், இது நான் சொல்கிறது சூட்சமம், இதை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் நிறையா விஷயம் உங்களால் சொல்ல முடியும் மற்றவங்களுக்கு. இப்போ குருவும் புதனும் நடக்குது. புதனில் என்ன அந்தரம்னு பார்க்கணும். சுக்கிர அந்தரம்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ 3 ஆதிபத்தியம் தான் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ குருவோட சாரத்தில் யாரெல்லாம் எந்தெந்தக்கெல்லாம் கிரகங்கள் நிற்கிதோ கோச்சாரத்தில், அந்த நட்சத்திரத்தின் மேலே சாரத்தில் நிற்கிதோ அந்த கிரகங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்கும் இந்த திசையில். அப்போ அந்த புதன் நட்சத்திரத்தோட சாரத்தில் ஆயில்யம், கேட்டை, ரேவதின்னு வைங்களேன், அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா அந்த நட்சத்திரம் நமக்கு இன்றைக்கி நடக்குதுன்னா அது பலன் கொடுக்கும். ஒருத்தருக்கு இப்போ நமக்கு புதன் நல்லதை செய்தா இல்லையாங்கிறத ஒரே நாளில் நம்ம கண்டுபிடிச்சி போயிடலாம். ஒருத்தருக்கு ஒரு திசை நல்லது செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக நம்ம லக்னத்துக்கு இதெல்லாம் பார்த்து கணக்கு பார்க்குறது வேறு. ஆனால் சூட்சமாக இது தான். இப்போ நமக்கு இன்றைக்கி விசாக நட்சத்திரம் நடக்குது அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்காது. அது எங்கன்னு இருக்காரோ அதை கெட்ட இடத்துலையே இருந்தாலும் யோகமாக நமக்கு கொடுக்குதுன்னா இந்த திசை நமக்கு, இந்த குரு நமக்கு நல்ல சாதகமான இடத்துல இருக்கார், நல்லதை செய்ய போகிறார். குரு பெரிய யோகாதிபதியாகவே இருந்தாலும் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருந்தார்னா அந்த திசை அந்த 8ஆம் இடத்தை நகர்ந்த பிறகு தான் நமக்கு நல்லது செய்வார். ஆனால் அதீதமான யோகாதிபதி ராசிநாதன் லக்னாதிபதியாக இருந்தார்னா 8ஆம் இடத்துல இருந்தாலும் கெடுக்க மாட்டார், பலனை அதிகமாக கொடுக்க மாட்டார். அப்படித்தான் நம்ம கணக்கு போட்டுக்கு இப்போ இப்படி தான் நம்ம கணக்கு போடணும். இன்னும் தெளிவாக உங்களுக்கு சுலபமாக அழகாக சொல்கிறேன். ஒரு திசை நாதன் லக்னத்துக்கு ராசிக்கும் யோகமாக இருந்தால் முழு பலன், ராசிக்கோ நட்சத்திரத்துக்கோ 1 பகை 1 நட்புன்னா மத்திம பலன், 2 பகைனா கீழான பலன்,
3 விதமான பலன் கிடைக்கும். புரியுதுங்களா? அவ்வளோதான். யோகமாக இருந்தால் நல்ல பலன் கொடுப்பான். அதே சமயத்தில் நீசம், அஸ்தமானம், அந்த வலிமையை பார்க்கணும். அந்த குரு எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். யோகமாக இருக்கணும்னு பார்க்கணும். அந்த திசையும் யோகமாக இருந்தாலும் ஒருத்தனோட லக்னமும் ராசியும் நல்லா இருந்தால் மட்டுமே தான் அந்த ஜாதகன் எதையுமே சாதிக்கக்கூடிய வல்லமை படைச்சவனாக இருப்பான். வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு ஜாதகத்தை உங்கள்கிட்ட கொண்டாந்து காமிக்கிறாங்க அப்படின்னா 1, 5, 9 இந்த இடங்களை பாருங்கள். அந்த லக்ன ராசியே அதே போல் 1, 5, 9 பாருங்கள். லக்னத்துக்கு 1, 5, 9 பார்த்துட்டு ராசியை பாருங்கள். லக்னாதிபதி ராசிநாதனும் நல்லா இருக்காங்க. மற்ற எல்லா கிரகங்கள் கெட்டு போயிட்டாங்க கூட, ஏதோ ஒரு வயதில் பிரச்சனையாக இருந்தாங்க கூட, லக்னமும் ராசியும் ஒருத்தனுக்கு வலிமையாக இருந்துருச்சுன்னா ஏதாவது அந்த யோகமான திசைகள் புத்திகள் வந்தாவே போதும், டக்குன்னு அடிச்சு தூக்கி பெரிய லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. பெரிய லெவலில் உயர்ந்த நிலைக்கு போயிடுவான். அதே சமயத்தில் 5, 9 இதுக்கெல்லாம் நமக்கு யோகமாக இல்லைன்னா கூட லக்னாதிபதி நல்லா வலிமையாக இருந்ததுன்னா, அவனோட திசைகள் நடந்ததுன்னா அவன் மிகப்பெரிய சாதனை படைப்பான். அப்போ ஒரு ஜாதகத்தில் முதல்ல மெயின் லக்னம் ராசி நல்லா இருக்கா, வலிமையாக இருக்கா, யோகமான திசை நடக்குதா, அவ்வளோதான். இதுதான் முதல்ல நீங்கள் பார்க்கணும். இது சாதகமாக இருந்ததுனாவே ஓரளவு, திசை யோகமாக இருந்ததுனாவே நல்லது நடக்கும். திசை யோகாதிபதி நல்ல இடத்துல இல்லை, கெட்டு போயிட்டான் அப்படின்னா நல்லது நடக்காது. யோகமான திசைகள் ஒரு லக்னத்துக்கு இருந்தால் மட்டுமே தான் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட நண்பர்களோட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அந்தந்த காலகட்டத்தில் அவருக்கு என்னென்னவெல்லாம் சூழ்நிலைகள் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அந்த வச்சு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஒரு 10-20 ஜாதகத்தை நீங்கள் ஃபுல்லாக ஒருத்தரோட வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூழல் புரியும், என்னங்கிறத நீங்கள் உணர முடியும். நான் சொன்னது சின்னதாக சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சூட்சம், அவ்வளவுதான். நன்றி.